சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் வாழ்க்கை வரலாறு பாகம் 18. ஐயப்ப சுவாமி அவருடைய அகத்தியர் எல்லாமே ஒரு விஷயமா சொல்ல பரசுராமர் சொல்ல ஐயப்பன் கோயில் ஏற்பட்டது. ஐயப்பனோட சரித்திரத்தை எல்லாமே அகத்திய முனிவர் அவருக்கு பந்தளத்து ராஜா கிட்ட சொல்றார். பந்தளத்து ராஜா யார் என்றதை ஐயப்பன் அகத்தியர் சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் பந்தளத்து ராஜா தன்னுடைய மகனை காண இருமுடி கட்டி கொண்டு 48 நாள் விரதம் இருந்து பகவான் ஐயப்பனை தரிசனம் காண செல்கிறார். குடும்பத்தோட செல்கிறார். அவர் மட்டுமா செல்கிறார்? பந்தளத்து ராஜா மட்டுமா செல்கிறார்? ஐயப்பனை காண தான் வளர்த்த பையனை, தனக்கு தெய்வமாக இருந்த பையனை ஆனந்த கண்ணீரில் அந்த தெய்வத்தை காண பந்தளத்து ராஜா செல்கிறார். அவர் மட்டுமல்ல, விநாயக பெருமானும் சிவபெருமானும் எங்கள் படியளக்க பெருமாளும் மகாலட்சுமியும் அனைத்து பார்வதி அம்மாவும் அந்த சரஸ்வதி தேவி அம்மாளும் ராகு கேது பகவான் சூரிய பகவான் அத்தனை சர்வசக்தி பகவானும் வெற்றிபடி வேலனும் அனைத்து சர்வசக்தியும் ஐயப்பனை காண எல்லாரும் செல்றாங்க. இருமுடி கட்டி கொண்டு. எப்படி பகவானே அந்த சிவபெருமானே அந்த படியளக்கும் பெருமாளே தான் பிள்ளையை காண இருமுடியை கட்டி கொண்டு மலைக்கு செல்கிறார்கள். அதான் சொல்றாங்க, அந்த படிக்கட்டுல பகவானை ஐயப்பனை கண்டு அனைத்து சர்வசக்தியும் வணங்குகிறார்கள். உடனே பகவான் ஐயப்பன் தன் ஐம்புலங்களையும் அடக்கி இருந்த பகவான் எழுந்து எல்லாருக்கும் காட்சி தருகிறார். அவர் எப்படி காட்சி தருகிறார் தெரியுமா? 1000 கோடி சூரியன் போல காட்சி தருகிறார். எல்லாருக்கும் சர்வமும் நானே, சகலமும் நானே, சக்தியும் நானே, ஆதிபராசக்தியாய் காட்சி தருகிறார் பகவான் ஐயப்பன். ஏன்னா ஆதிபராசக்தி ரூபன்க ஐயப்பன், சாதாரண ஆளாம ஐயப்பன் சக்தி ரூபனா காட்சி தருகிறார். எல்லாருக்குமே காட்சி தருகிறார். காட்சி தந்து அந்த ஒவ்வொரு படிக்கட்டிகளிலும் விநாயகர் ஐக்கியமாகிறார், முருகன் ஐக்கியமாகிறார், சூரிய பகவான் ஐக்கியமாகிறார், சந்திர பகவான் ஐக்கியமாக, ராகு ஐக்கியமாகிறார், கேது ஐக்கியமாகிறார், ஆதி பராசக்தி ஐக்கியமாகிறார், வெற்றி வடிவேலன் ஐக்கியமாகிறார், பெருமாள் ஐக்கியமாகிறார், சிவபெருமான் ஐக்கியமாகிறார். இவ்வாறு ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஒவ்வொரு சக்தியும் ஐக்கியமாகி அங்கே சரணம் விழித்தால் மரணம் இல்லை. அவனை காண அந்த ஒரு கோயிலுக்கு சென்னா எல்லா கடவுளையும் வணங்கிடலாம். ஐயப்பனை ஒருவனை கண்டால் சபரிமலையில்